பகையின் ஓசையில் காதலின் மௌனம். அன்விதா ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அதை வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தான் சைத்தன்யா. அவளை சமாதானம் செய்ய அவன் எந்த ஏற்பாடும் பண்ணவே இல்லை. அவளை அழுது ஓயட்டும்னு ஒதுங்கி நின்று ஒரு நாற்காலியில உட்கார்ந்தபடி அவளைவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப நேரம் கழிச்சு அழுது ஓஞ்சவ கண்களை அழுந்த தொடச்சுக்கிட்டு சைத்தன்யா எங்கன்னு திரும்பி பார்த்தா. அவன் அத்தனை நேரமே அவளைதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அன்விதாவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வு மேலோங்க அமைதியா தலை குனிஞ்சபடி படுக்கையில தன்னோட கை விரல்களை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்தா. அதை பார்த்தவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து, இப்போ எல்லா உண்மையும் நீயே சொல்றியா அப்படின்னு பொறுமையா கேட்டான். சைத்தன்யாவை பார்த்து, உங்களுக்கே எல்லா விஷயமுமே தெரியும் போல இருக்கே, அப்படி இருக்கும்போது நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா. ஆமா தெரியும், இருந்தாலும் உன் வாயால கேட்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, சொல்லு அப்படின்னா. அவ மடமடன்னு நடந்த விஷயங்களை சொல்ல அதை ரொம்ப கவனத்தோட கேட்டுட்டு இருந்தான். எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா. அவன் மெல்லிய புன்னகையில தன்னோட பல் வரிசைகளை காட்டியபடி விஜயன் அப்படின்னு சொன்னான். அந்த பேர்ல அதிர்ச்சி அடைஞ்சா. விஜயனா, அவர் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரே அப்படின்னு கேட்டவகிட்ட, அவரா எதுவும் சொல்லல, நானாதான் கேட்டேன் அப்படின்னவும் அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி போன விஷயத்த பத்தி சொன்னான். அன்விதா அப்படி அன்னைக்கு பேசினதை கேட்ட சைத்தன்யா கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு இருக்கணும்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவளுக்கு தெரியாம அவளோட போன்ல இருந்து விஜயனோட நம்பரை எடுத்து தன்னோட மொபைல்ல சேவ் பண்ணி அன்னைக்கு நைட்டே அவனை கூப்பிட்டு பேசினான். அவனை பார்க்க விரும்புறதா சொல்ல விஜயனும் ஒப்புக்கிட்டு சைத்தன்யாவுக்காக மறுநாள் காத்துட்டு இருந்தான். விடியற் காலையிலேயே கும்பகோணத்துக்கு தன்னோட கார்ல கிளம்பி போனான் அன்னைக்கு சைத்தன்யா. அங்க ஒரு ஹோட்டல்ல விஜயனை பார்த்தான். சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கே வந்தான் சைத்தன்யா. உங்களுக்கும் என் மனைவி அன்விதாவுக்கும் என்ன பழக்கம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல கேட்டான். அந்த கேள்வியில அதிர்ச்சி அடைஞ்ச விஜயன், எனக்கும் அன்விதாவுக்கும் தப்பான பழக்கம் எதுவுமே இல்லை சார். அவங்க அப்பா அவளுக்காக பார்த்த மாப்பிள்ளனா, ஆனா உங்களை பார்த்த உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டா அப்படின்னு வேதனையோட சொன்னான் விஜயன். அதை கேட்ட சைத்தன்யா, ஏன் என்ன பார்த்த உடனே உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுக்க காரணம் அவசியம் என்ன, பணமா அப்படின்னு கேட்டவங்கிட்ட, இல்லை இல்லை அப்படின்னு அவசரமா சொல்லி ஒரு நிமிஷம் மௌனமா தலை குனிஞ்ச விஜயன், அன்விதா எப்போ உங்களை கவுன்சிலிங் ஹாலில் பார்த்தாலும் அப்போவே உங்கள் மேலே அவளுக்கு காதல் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலில் அந்த நிலைமையில பார்த்த உடனே உங்களை விட்டு பிரிய அவளுக்கு மனசு இல்லாமல் என்னை மறுத்துட்டா அப்படின்னு சொன்னான் விஜயன். என்னது, கவுன்சிலிங் ஹாலில் என்ன பார்த்தது அன்விதாவா, ஆதிரா இல்லையா அப்படின்னு அதிர்ச்சியோட மனசில் நினச்சிவேன். அதை வெளியே விஜயன் கிட்ட சொல்லாம நடந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அழுத்தமான குரல்ல கேட்டான். விஜயன் ஒரு சின்ன பெருமூச்சு விட்டபடி நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சான். அதுல பேய் அரைஞ்சது போல ஆனா சைத்தன்யா. ஆனா விஜயன் சொன்ன விஷயத்துல சைத்தன்யாவுக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தபடி விஜயன் கிட்ட, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பினான். அவனால ஆதிரா செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை தாங்க முடியல. ஒரு வார்த்தை அன்னைக்கே தாங்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதுக்கு அப்பவே தீர்வு எடுத்திருக்கலாம். அதனாலதான் எப்பவுமே உண்மையை பேசணும்னு பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நானும் சொல்றேன். ஆனா யாரும் கேட்கறதே இல்லை. ஒரு உண்மையை மறைக்க பல பொய்களை சொல்றாங்க. அதனால அவங்களுக்கே அது வினையா முடியும்னு எத்தனை சொன்னாலும் யாருக்கும் புரியறதே இல்லை அப்படின்னு மனசுல எல்லாரையும் திட்டினபடி விஜயன் கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கிளம்புற வழியெல்லாம் அன்விதாவை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே வந்தான். ஆதிரா தான் இப்படி போய் சொன்னான், இவளாவது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்ட சொல்லிருக்கலாமே, பாவி
தான் விரும்பினது அன்விதாவை தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனால அவளை பார்க்காம இருக்கவே முடியல. ஆனாலும் அன்விதா தங்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிருக்கா அப்படிங்கிற வேதனையும் அவனால தாங்க முடியல. மேலும் ஆதிரா எழுதின டைரியில நிறைய குழப்பம் இருக்கிறதா அவனுக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கு, என்னன்னு அவனால சரியா கண்டுபிடிக்கவே முடியல. யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அன்விதா அவ வாயாலேயே உண்மையை வர வைக்கணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சபடியே வீடு வந்து சேர்ந்தான் அன்னைக்கு. அதுல எடுத்த முதல் நடவடிக்கை தான் கிட்டத்தட்ட 10 நாள் அன்விதாவோட முகத்திலேயே விழிக்காம இருந்தான். ஆனாலும் சரியான அழுத்தக்காரி. தன்னை பார்க்காம 10 நாள் கூட இருந்தாலே தவிர தான்கிட்ட வந்து நடந்த உண்மைகளை சொல்லவே அவளுக்கு தோணல. அவன் எதிர்பார்த்தது அன்விதாவை தன்னை பார்க்காம இருக்க முடியாது, தான்கிட்ட பேசாம இருக்க முடியாது, கண்டிப்பா தான்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தான். ஆனா அவன் ஏமாத்திட்டா. அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவே இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவன் கடைசியில தாத்தா கிட்ட அவ விவாகரத்து கேட்டப்பதான் உஷாரானான். இனி இவளை அகிம்சை வழியில கொண்டு போனா கண்டிப்பா இவ ஒத்து வர மாட்டான் அப்படின்னு மனசுல நினைச்சவன் அடுத்த திட்டத்துல தன்னோட காயை நகர்த்த ஆரம்பிச்சான். அதனோட விளைவாதான் குழந்தை வேணுமா நான் வேணுமான்னு கேட்டது. இதுல கண்டிப்பா வீழ்வான்னு அவன் எதிர்பார்த்தான். ஆனா அப்பவுமே முதல் தடவை அவளை நெருங்கினதும் அவ அசரவே இல்லை. அதை பார்த்தவன் வெறுத்தே போயிட்டான். ஆனா 2வது தடவையும் அதே மாதிரி ஆதிரான்னு சொல்லிட்டு அவளை நெருங்கவும் உண்மையை இன்னைக்கு கக்கிட்டு நிக்கிறா. அதுல அவனுக்கு சந்தோஷம்தான். எப்படியோ உண்மையை சொன்னாலே அப்படின்னு நினைச்சபடி அவ அழுது ஓயட்டும்னு பொறுத்திருந்தான். நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சான் சைத்தன்யா. அதை கேட்ட அன்விதா சைத்தன்யாவை நிமிர்ந்து கூட பார்க்க கூசி போனான். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தலை குனிஞ்சபடி சொன்னான். அவளுடைய முகத்தை தன்னோட 2 கைகளாலும் ஏந்தி தன்னை பார்க்க வச்சான். இதை பார் அன்விதா, எந்த காரணத்தை கொண்டும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்பிக்கையானவங்க கிட்டெல்லாம் பொய்யே சொல்லக்கூடாது. அதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ பாரு, ஆதிரா சொன்ன ஒரு பொய்யால் எத்தனை பிரச்சனை நம்ம சந்திக்க நேர்ந்தது. அவள் அன்னைக்கு மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக இதுக்கு நானே ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு பொய் சொன்னதுனால அவள் இன்னைக்கு உயிரோடையே இல்லாமல் போயிட்டான். எப்பவுமே இனி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு அமைதியோட சொன்னான் சைத்தன்யா. அவனுடைய கைகளை இறுக பற்றி அன்விதா, இல்லைங்க, நான் இப்படி இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவனோட மார்பில் சாஞ்சா அன்விதா. அவளுடைய கன்னத்தை மென்மையா தடவி கொடுத்தவன், நீ இன்னமும் சில உண்மைகளை என்கிட்ட இருந்து மறைக்கிற இல்லையாடி அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தையில அதிர்ந்து போய் அவனை விட்டு விலகினவளை பார்த்து கர்ஜனை குரல்ல பேச ஆரம்பிச்சான் சைத்தன்யா. நான் என்ன பைத்தியக்காரனடி? கோவா ட்ரிப்புக்கு நானும் தானடி உங்க அக்கா கூட போயிருந்தேன். அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாம போயிடுமா? உன் அக்கா எழுதினது எல்லாமே போய் அப்படின்னு ஆத்திரமா கத்தி அவன் ஒரு குண்டை தூக்கி போட அதை கேட்டு மிரண்டு போய் வீழ்ச்சா அன்விதா. உன் அக்கா டைரியில் எழுதியிருந்தது எல்லாமே பொய்ன்னு சைத்தன்யா சொன்னதும் அன்விதாவுக்கு எதுவுமே புரியல. தன்னோட அக்காவை அவதூறா பேசுறானே, தன் அக்கா ஆதிரா பொய் சொல்றானே அப்படின்னு நினைச்சவ, ஏன் என்னோட அக்கா அந்த மாதிரிலாம் பொய்யா டைரியில் எழுதணும்? என்னோட அக்காவை நீங்க எவ்வளோ உயிருக்குயிரா காதலிச்சிங்க, இப்போ இப்படி அவளை பத்தி தப்பா பேச உங்களுக்கே அசிங்கமா தெரியலையா அப்படின்னு கோவமா கேட்டா அன்விதா. அதை கேட்ட சைத்தன்யா, நீ உண்மை தெரிஞ்சுதான் இப்படி பேசுறியா, இல்ல நிஜமாவே உனக்கு உண்மை எதுவுமே தெரியாதா அப்படின்னு குழப்பத்தோட கேட்டான். இவன் என்னதான் சொல்ல வரான்? இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் பேசுறானா இல்லையே அப்படின்னு அவனைவே பார்த்தபடி, என் அக்கா உங்களை ரொம்ப விரும்பினா, நீங்க கவுன்சிலிங் ஹாலில் என்னதான் பார்த்தீங்கன்னு, என்னதான் விரும்புறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவ உங்க கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்கணும்னு நினைச்சா. அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. நான் அதுக்கு இடைஞ்சலா வரக்கூடாதுன்னு தான் அந்த சின்ன தப்பை அவ பண்ணா. மற்றபடி அவ எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணா. அவளுக்கு ஆதிரா சைத்தன்யாவோட மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கணும். ஆதிராவை அவன் தப்பா நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சா.
அவ செஞ்ச சின்ன தப்பு தான் அப்படின்னு சொல்லி சைத்தன்யாவை சமாதானம் பண்ண ரொம்ப நினைச்சா. அதுக்காக தன்னோட அக்காவை சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருந்தா. அதை கேட்ட சைத்தன்யாவுக்கு அன்விதா மேல கோபம் தான் அதிகமா வந்தது. என்னது, உன் அக்கா பண்ணது சின்ன தப்பா? நல்லா யோசிச்சு பாருடி. நான் உன்னதான் விரும்புறேன்னு தெரிஞ்சும் அவ என்கிட்ட உண்மையை சொல்லல. அவ என்னையும் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கோவா ட்ரிப்புக்கே வந்தா. ஆனா அங்க வந்ததும் அவ சும்மா இருக்கல அப்படின்னு தொடர்ந்து பேசினவன் இடையில நிறுத்தினான். அதை கேட்டவளுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. உங்களுக்கு இந்த உலகத்துல உங்க பணத்தை தவிர ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு கேட்டவ, கோவா ட்ரிப்புக்கு வந்து அப்படி என்னோட அக்கா என்ன பண்ணா? அவளுக்கு தெரியாம தானே அந்த தப்பு நடந்தது. அவ தெரியாம தானே பாரியோட ரூமுக்கு போனா அப்படின்னு சொன்னவகிட்ட, ஓ அத நீ பக்கத்துல இருந்து பாத்தியா அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல கேட்டான் சைத்தன்யா. என்னது அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டவகிட்ட, ஒன்றும் இல்லை நீ மேலே சொல்லு அப்படின்னா. மேலே தொடர்ந்து பேசினா அன்விதா. பாரிக்கும் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தது ஆதிரான்னு தெரியல, அதனால தான் அப்படின்னு கேட்ட அவளை உறுத்து விழிச்சான். ஓ அப்படியா, உன்னோட அக்கா எல்லாமே தெரியாம தான் பண்ணாளா அப்படின்னு நக்கலோட கேட்டவன், எனக்கு என்னமோ அப்படி தோணலையே, வேணும்னு தான் அவ பாரிக்கிட்ட போயிருக்கான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னவனை நம்பவே முடியாம பார்த்தா. என் அக்காவை பத்தி இப்படி தப்பு தப்பா பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவளுடைய சின்ன தப்பு உங்க மேல ரொம்ப ஆசைப்பட்டது மட்டும்தான். அதுக்காக ஏதோ செய்ய போய் ஏதோ பிரச்சனை இல்லை முடிஞ்சிருச்சு. அதுக்காக அவளை இப்படி அசிங்கமா பேசுறீங்களே. ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டு இன்னொருத்தன் கூட படுக்கிறதுக்கு என் அக்கா ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. உங்களை மாதிரி கேவலமான ஒரு ஆள் கூட என் அக்கா பழகினதே அவ தப்பு தான். அவ மட்டும் இல்லை, இப்போ நானும் தான் உங்களை விரும்பினேன். என்ன சொல்லணும், உங்க புத்தி என்னைக்குமே மாறாது. ஆம்பளை புத்தி எப்பவுமே சந்தேக புத்தி. இப்போ என் அக்கா மேல பழி போடுறீங்களே, பாவம் அவ என்ன பாவம் பண்ணா உங்களுக்கு அப்படின்னு புலம்பியபடி அழுதுகிட்டு இருந்தா அன்விதா. அதை கேட்டவன் அன்விதாவை யோசனையோட பார்த்தபடி எழுந்து வெளியில போனான். சைத்தன்யாவை சந்திச்சுட்டு தன்னோட சென்னை வீட்டில் இருக்கிற கீதா அங்க பாரியையும் கீதா ரஞ்சினியையும் பார்க்க போனான். அங்க ஏற்கனவே ரஞ்சினியும் பாரியும் அவளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவர்களும் கீதாவோட வர்றதா சொல்லியும் கீதா மறுத்துட்டு சைத்தன்யாவை தனியா பார்க்க போயிருந்தா. ஏன்னா முதல்ல உண்மை தெரியும் போது எல்லாருமே சைத்தன்யா கூட இருக்க வேண்டாம்னு நினைச்சா கீதா. ஆனா அங்க நடந்த கூத்த இவங்க கிட்ட என்னென்ன சொல்லுவா? சுவர்ல அடிச்ச பந்தா இவங்க முன்னாடி கையை பிசிச்சுக்கிட்டு வந்து நின்னா கீதா. அதை கண்ட பாரி, ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி வந்து கையை பிசைஞ்சுக்கிட்டு திருன்னு முடிச்சுட்டு நிக்கிற? இதை பார்த்து நாங்க என்ன நினைப்போம்? சைத்தன்யா கிட்ட உண்மை எல்லாம் சொன்னியா? அவன் என்ன சொன்னான்? டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டானா? ஏதாவது பேசு கீதா அப்படின்னு எரிச்சல்ல எரிந்து விழுந்தான் பாரி. அதை கண்ட ரஞ்சினி பாரிய வந்து சமாதானம் பண்ணான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அவளே ஏதோ டென்ஷன்ல இருக்கா போல, நீங்க பாட்டுக்கு அவளை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை திரும்பி பார்த்து, நீ சொல்லு கீதா, போன விஷயம் என்னாச்சு? காயா பழமா அப்படின்னு கேட்டா. காயம் இல்லை பழமும் இல்லை, சைத்தன்யா அண்ணாவுக்கு எல்லா விஷயமும் முன்னமே தெரிஞ்சிருக்கு, நான் போனதே அட்டர் வேஸ்ட் அப்படின்னா. அதை கேட்ட 2 பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உயிரோட இருக்கும்போதே எல்லா விஷயத்தையும் ஆதிரா சொல்லிட்டாளா என்ன அப்படின்னு கேட்டான் பாரி. அதெல்லாம் எனக்கு எப்படி என்ன தெரியும், அதை பத்தி சைத்தன்யா எதுவுமே சொல்லல. ஆனா அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். டைரியை நான் கொடுத்தப்போ அதை அவர் பிரிச்சு கூட பார்க்கல, எடுத்து அவருடைய லாக்கர்ல லாக் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா. ஐயோ, அப்போ டைரியும் உங்ககிட்ட இல்லையா? நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இப்போ இல்லையா? எல்லாம் போச்சா அப்படின்னு பதறினபடி கேட்டா ரஞ்சினி. ஆமா நீ, அதான் எனக்கும் ரொம்ப டென்ஷனா பயமா இருக்கு. அது ஒரு எவிடன்ஸா வச்சு நம்ம எப்ப வேணாலும் அவங்க கிட்ட பேசலாம்னு இருந்தேன். ஆனா இப்போ எல்லா எவிடன்ஸும் சைத்தன்யா அண்ணா கிட்ட போயிடுச்சு. இப்போ நம்மனால இனி எதுவுமே பண்ண முடியாது. அவரா பார்த்து ஏதாவது பண்ணாதான் உண்டு. நம்ம கிட்ட அத்வைத் நம்ம வீட்டு வாரிசுன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு உதட்ட பிதிக்கினா கீதா. அதை கண்ட பாரி, உனக்கு அறிவு சுத்தமா இல்லையா கீதா? அவனுக்கு உண்மை தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாமையா அங்க போய் நின்ன அப்படின்னு கேட்டான். எனக்கு எப்படி தெரியும் பாரி, சைத்தன்யாவுக்கு உண்மை தெரியும்னு?
அவ திருப்பி எகிரினா. அதை கேட்ட ரஞ்சினி, ஒருவேளை அன்விதா எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு கேட்டவகிட்ட, எனக்கு தெரியாது அண்ணி, ஆனா கண்டிப்பா அன்விதா மூலமா சைத்தன்யாவுக்கு விஷயம் தெரிய வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் தோணுது. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா. பாரி இதை பத்தி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஒருவேளை சைத்தன்யாவுக்கு சந்தேகம் ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சுவேன். இப்போ சைத்தன்யா கிட்ட கடைசியா என்னதான் சொல்றான் அவன் அப்படின்னு கேட்டா கீதாவை பார்த்து. உங்க 2 பேரையும் தனியா வந்து அவரை பார்க்க சொன்னாரு. இதுதான் சைத்தன்யா அண்ணா என்கிட்ட கடைசியா சொன்னது அப்படின்னு சொன்னா கீதா. என்னது, நாங்க 2 பேருமா அப்படின்னு கேட்ட ரஞ்சினி கிட்ட. ஆமா நீ, நீங்க 2 பேரும் தான் வந்து சைத்தன்யா கிட்ட பேசணும்னு சொல்லி அனுப்பினாரு. குழந்தைய பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லையாம். உங்க 2 பேருக்கு தான் அந்த உரிமை இருக்காம். நீங்க 2 பேரும் கேட்டா கண்டிப்பா சைத்தன்யா அண்ணா இதுக்கு ஒரு தீர்வு சொல்வாரு அப்படின்னா. அதை கேட்டு பாரிக்கும் ரஞ்சினிக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. பாரிக்கு சைத்தன்யாவோட முகத்துல விழிக்கவே ரொம்ப அவமானமா இருந்தது. அவனை விரும்பின பொண்ண தான் தொட்டதை நினைச்சு கேவலமா நினைச்சான். அதனாலேயே சைத்தன்யாவை பார்க்க அவன் போகவே வேண்டாம், எல்லாமே கீதாவையும் ரஞ்சனியும் வச்சே முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தான். ஆனா இப்போ சைத்தன்யா கண்டிப்பா பாரியையும் ரஞ்சினியும் வர சொல்லியிருக்கான். அதை நினைக்கும் போது பாரிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருந்தது. அதை உணர்ந்துதான் இருந்தா ரஞ்சினி. பாரியை பார்த்து சமாதானமா கஞ்சாட காட்டி அமைதிப்படுத்தினான். பிறகு கீதாவை திரும்பி பார்த்து, சரி கீதா, நாங்க நாளைக்கு எதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல சைத்தன்யா அண்ணாவை போய் பார்க்குறோம் அப்படின்னா. அதை கேட்ட கீதாவும், அதுதான் சரி அண்ணி, நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம தான் கீழே இறங்கி வேலை செய்யணும். குற்ற உணர்வு, தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் இருந்தா எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு பாரியை பார்த்தபடி சொன்னா கீதா. அதை கேட்ட பாரிக்கு கீதா மேல கோவம் வந்துச்சு. இவளுக்கு என்ன தெரியும், என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிற மனநிலை இங்க யாருக்குமே இல்லை. மனசெல்லாம் அறுக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தானே தெரியும். அவன் முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பேன், இதை சொன்னா இங்க யாருக்கும் புரியாது அப்படின்னு மனசுல நினைச்சவன் 2 பொண்ணுங்களையும் பார்த்து முறைச்சுப்படி தன்னோட அறைக்கு வேகமா எழுந்து போனான் பாரி. அடுத்த நாள் காலையில சைத்தன்யாவை பார்க்க ரஞ்சினி கிளம்பிட்டு இருந்தா. ஆனா பாரி சைத்தன்யாவை பார்க்க வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தான். ரஞ்சினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அத்வைத் சைத்தன்யா கிட்டேயே வளரட்டுமே. அது நம்ம குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல ரஞ்சினி, நம்ம வேற ஏதாவது குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். என்னால சைத்தன்யா முகத்தை பார்க்கவே முடியாதுன்னு வேதனையோட சொன்னான். ஆனா ரஞ்சினியும் கீதாவும் ஒப்புக்கவே இல்லை. அது எப்படி அண்ணா, ஒருவேளை குழந்தை உன்னோடதா இருந்தா நாம ஏன் அதை விடணும்? ஒரே ஒரு தடவை சைத்தன்யாவை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு கெஞ்சினா. ரஞ்சினியும் இதேதான் சொன்னான். கீதா சொல்றதுல தப்பு என்ன இருக்கு பாரி, ஒரே ஒரு தடவை பல்ல கடிச்சுக்கோ. அவரை பார்த்து பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரை சமாதானம் பண்ணி ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் குழந்தைக்கு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரச்சனை கூட வரவே வராது. நான் சொல்றத கேளு பாரி அப்படின்னு மன்றாடி கெஞ்சியும் மிரட்டியும் பாரியை கூப்பிட்டுட்டு சைத்தன்யாவை பார்க்க அவனுடைய மருத்துவமனைக்கு போனாங்க. கீதா வரலன்னு சொன்னதுனால 2 பேர் மட்டும் அவனுடைய மருத்துவமனைக்கு போக அன்னைக்கு காலையில 11 மணி அளவுல சைத்தன்யா பேஷண்டோட படு பிஸியா இருந்தான். அப்போ கதவு தட்டினபடி உள்ள வந்த நர்ஸ் பாரியும் ரஞ்சினியும் அவனை பார்க்க வந்திருக்கிறதா சொல்ல, அதை கேட்டு அவன் 2 நிமிஷம் யோசிச்சவன், சரி நேத்து மாதிரி எல்லா பேஷண்ட்டையும் குருவை பார்க்க சொன்னேன்னு சொல்லிடுங்க. அவங்க 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. இருங்க, அதுக்கு முன்னாடி அன்விதா அவங்க கேபின்ல இருப்பாங்க, அவங்களையும் நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க. அன்விதா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க பாரியையும் ரஞ்சனியும் உள்ள விட்டா போதும் என்ன அப்படின்னு கண்டிப்போட சொல்லி அனுப்பினான். அதை கேட்ட நர்ஸ் சரி சார் அப்படின்னு சொன்னபடி முதல்ல அன்விதாவை அனுப்பி வச்சா. அன்விதா சைத்தன்யா அறைக்குள்ள வரும் வழியில பாரியும் ரஞ்சினியும் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அன்விதாவுக்கு இவங்கள அடையாளம் தெரியாது. ஆனா ஆதிரா போலவே இருக்கிற அன்விதா இருந்தத இவங்க 2 பேரும் பார்த்து ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு பக்கத்துல இருந்த ரஞ்சினி பாரிய பார்த்து, அப்படியே நம்ம ஆதிரா மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னா. ஆமா அப்படின்னு திருப்பி சொன்ன பாரிக்கு அந்த முகத்தை பார்க்கவே கூசி போச்சு. அவனுக்கு மனசெல்லாம் வேதனையில துடிச்சுது.
ஆதிரா கூட அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தது. உள்ள வந்ததும் சைத்தன்யா அன்விதாவை உட்கார சொன்னான். இங்க பாரடி, இந்த அறையில என்ன நடந்தாலும் சரி, எனக்காக நீ அமைதியா இருந்தே ஆகணும், புரிஞ்சுதா? எந்த காரணத்தை கொண்டும் என்னை எதிர்த்து நீ பேசவே கூடாது அப்படின்னு பூடகமா சொன்னான் சைத்தன்யா. ஏன், என்னாச்சு? இங்க ஏதாவது பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கு ஏதாவது அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டா. சேச்சே, இல்ல இல்ல, இது ஹாஸ்பிட்டல் விஷயமே இல்ல, பர்சனல் அப்படின்னு சொன்னவன் அவ உட்கார்றதுக்கு நாற்காலிய பக்கத்துல போட்டு வச்சான். அவளும் சைத்தன்யா பக்கத்துல உட்கார்ந்த உடனே இப்போ நர்ஸ அழைச்சு 2 பேரையும் உள்ள வர சொன்னான். அவங்க வரும்போதே பக்கத்துல இருந்த அன்விதாவை பார்த்து, இப்ப வர்றது பாரியும் ரஞ்சனியும் அப்படின்னு ஒரே வார்த்தையோட முடிச்சுக்கிட்டான். பாரி அப்படிங்கிற பேர்ல அதிர்ந்து நின்னா அன்விதா. அதை பார்த்த சைத்தன்யா அவளுடைய கைகளை பிடிச்சு அமைதிப்படுத்தி தான் பக்கத்துல அப்படியே உட்கார சொல்லும்படி சொன்னான். நான் தான் சொன்னேன் இல்லையா, இங்க என்ன நடந்தாலும் என்னை எதிர்த்து நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நடக்கக்கூடாது, புரிஞ்சுதா? எது நடந்தாலும் சைத்தன்யா பாத்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையில அவளும் தலையை மட்டும் ஆட்டிட்டு அமைதியா இருந்தா. 2 பேரும் உள்ள வந்து உட்கார்ந்ததும் சைத்தன்யா பாரியை பார்த்தான். அவனால சைத்தன்யாவை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. தலை குனிஞ்சபடியே உட்காண்டிருந்தான். ரஞ்சனிய திரும்பி பார்த்த சைத்தன்யா, சொல்லு ரஞ்சனி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அண்ணா, அது வந்துன்னா கீதா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாளே அப்படின்னு தயக்கத்தோட சொன்னான். அதை கேட்ட சைத்தன்யா மௌனமா 2 வினாடி இருந்தான். பிறகு நிமிர்ந்து ரஞ்சனியையும் பாரியையும் பார்த்து, சரி, நீங்க இப்ப எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கலாமா? கீதா சொன்னதெல்லாம் இருக்கட்டும் ரஞ்சினி, உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு நேரடியா கேட்டான். பாரி அப்ப கூட சைத்தன்யாவை நிமிர்ந்து கூட பார்க்கல. அதை உணர்ந்துகிட்ட அன்விதா குழப்பமா பாரிய பார்த்தா. அண்ணா, அது எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல குழந்தையே இல்லைண்ணா. அத்வைத் ஒருவேளை பாரியோட குழந்தையா இருந்தா அவனை எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கதான் நாங்க வந்தோம் அப்படின்னு வார்த்தைகளை மென்னு விழுங்கினபடி சொன்னா ரஞ்சினி. அன்விதாவுக்கு இதை கேட்ட உடனே மனசெல்லாம் பதறி போச்சு. எங்க சைத்தன்யாவை அத்வைத் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அந்த பயம் மேலோங்க அவ பேசுறதுக்காக வாய் திறந்தா. ஆனா பக்கத்துல இருந்த சைத்தன்யா அவளை பார்த்து முறைச்ச உடனே அமைதியா வாய் திறக்காம உட்கார்ந்தா. சைத்தன்யாவே மேலும் பேச ஆரம்பிச்சான். இல்ல ரஞ்சனி, நீங்க நினைக்கிறது தப்பு. அத்வைத் என்னோட குழந்தைதான், பாரிக்கு பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா. அந்த வினாடி பாரி நிமிர்ந்து சைத்தன்யாவை பார்த்தான். சைத்தன்யாவும் பாரியோட கண்களை ஊடுருவி பார்த்தான். ஒரே ஒரு வினாடிதான். அதுக்கப்புறம் அவனை நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாம மறுபடியும் தலை குனிஞ்சுக்கிட்டான் பாரி. அண்ணா, உங்க குழந்தையா இருந்தா எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் நம்ம எதையுமே ஊர்ஜிதமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அண்ணா? சந்தேகத்தோட ஏன் இருக்கணும்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. எதுக்கும் உங்களுக்கும் பாரிக்கும் அத்வைத்துக்கும் ஒரு DNA டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துடலாமா? உங்களுடைய குழந்தையா இருந்தா அந்த வினாடியே நாங்க 2 பேரும் உங்க கண்ணிலேயே படாம இங்கிருந்து போயிடுறோம். ஆனா ஒருவேளை டெஸ்ட்ல பாரியோட குழந்தைன்னு வந்துருச்சுன்னா குழந்தையே இல்லாத எங்களுக்கு அத்வைத்தை கொடுத்து நீங்க உதவி பண்ணலாம் இல்லையா அப்படின்னு ரொம்ப மென்மையா கேட்டா. அதை கேட்ட சைத்தன்யா வாய் விட்டு சிரிச்சான். அட, அவ்வளோதானாமா அப்படின்னு சொன்னபடி, DNA டெஸ்ட் தானே, இதோ இருக்கே பாருங்க அப்படின்னு சொன்னவன் அவன் டேபிள் டிராயரை திறந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து அவங்க முன்னாடி வச்சான். அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத 3 பேருமே திகைச்சு விழிச்சாங்க. என்னது, DNA டெஸ்டா? இவனே பண்ணிட்டானா அப்படின்னு நினைச்ச ரஞ்சினி அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா. அது சைத்தன்யாவோட குழந்தை அத்வைத்துன்னு எழுதியிருந்தது. அந்த ரிப்போர்ட்டை ரஞ்சினியால கையில பார்த்து கண்களை தண்ணீர் அடக்கவே முடியல. அந்த ரிப்போர்ட்டை ரஞ்சினியோட கையிலிருந்து பிடுங்கி பாரியும் பார்த்தான். அதை நம்ப முடியாம ஆச்சரியத்தோட ஒரு வினாடி மட்டும் சைத்தன்யாவோட முகத்தை பார்த்துக்கிட்டு மறுபடியும் மெடிக்கல் ரிப்போர்ட்டையே அலசினான். அன்விதாவோ கொஞ்சம் கூட நம்ப முடியாம சைத்தன்யாவே பார்த்துக்கிட்டு இருந்தா. இவன் எப்போ அத்வைத்துக்கும் இவனுக்கும் DNA டெஸ்ட்டை பார்த்து வச்சான்? ஆச்சரியமா இருக்கே. ஆனா இவனுக்கு எல்லாமே முன்னமே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே முன்னமே திட்டமிட்டு அந்தந்த நாளுக்காக காத்திருக்கிறது போல
எவ்வளவு அலட்சியமா ஒவ்வொரு தடவையும் உட்கார்ந்துட்டு இருக்கான். மற்றவங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறதுல இவன் வில்லன் அப்படின்னு கொஞ்சம் கடுமையா கூட மனசுல நினைச்சா. ஏன்னா இப்போ குழந்தை அத்வைத் சைத்தன்யா உடையது அப்படிங்கறனால அத்வைத்த பிரிய வேண்டிய சூழ்நிலை இப்போ இல்லை. மேலும் ஆதிராவோட குழந்தை சைத்தன்யாவோட தான் அப்படிங்கும்போது அவளுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியா இருந்தது மனசுல. ரொம்ப நேரம் பாரி மெடிக்கல் ரிப்போர்ட்டை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட பதட்டத்தை கண்ட ரஞ்சினி பாரியை பார்த்து திகைச்சு போனான். இவன் எதுக்காக இப்படி திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கான்? அதுதான் இத தெளிவா இருக்கே அப்படின்னு நினைச்சவன் சைத்தன்யாவை வருத்தத்தோட திரும்பி பார்த்தா. சரிண்ணா, மன்னிச்சிடுங்க, என்ன நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சோர்வான குரல்ல சொன்னபடி மெதுவா எழ ஆரம்பிக்க பக்கத்துல இருந்த பாரி ரஞ்சினியோட கைகளை பிடிச்சு இழுத்து மறுபடியும் நாற்காலியில உட்கார வச்சான். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம ரஞ்சினி பாரிய பார்க்க பாரியோ சைத்தன்யாவை பார்த்து முறைச்சான். இது பொய்யான மெடிக்கல் ரிப்போர்ட், அத்வைத் உன் குழந்தை இல்ல அப்படின்னா மொட்டையா. அதை கேட்ட மற்ற 2 பேரும் திகைச்சு போய் நிக்க சைத்தன்யா ரொம்ப கூலா, அதெப்படி அவ்வளோ தெளிவா சொல்ற? நான் தான் மெடிக்கல் ரிப்போர்ட்டையே உன்கிட்ட காமிக்கிறேனே, அப்படி இருக்கும்போது அத்வைத் உன்னோட குழந்தைதான்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னு நக்கலோட கேட்டான் சைத்தன்யா. அதுக்கு பதில் சொல்ல தெரியாத பாரி கொஞ்ச நேரம் தடுமாறினான். இங்க பாரு சைத்தன்யா, இதெல்லாம் எப்படி சொல்றேன்னு என்கிட்ட கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா எனக்கு நல்லா தெரியும் என்னோட குழந்தைதான் அத்வைத்துன்னு. அவன் உன் குழந்தை இல்லை அப்படின்னு அடிச்சு பேசினான். அதை நம்பவே முடியாம ரஞ்சினியும் அன்விதாவும் பாரிய பார்த்துக்கிட்டு விழிக்க சைத்தன்யா அப்ப கூட அசராம, எதையுமே சாட்சி இல்லாம நான் நம்ப மாட்டேன் பாரி. உனக்கு உன் கண்ணு முன்னாடியே அத்வைத் ஏன் குழந்தைதான் அப்படிங்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டை உனக்கு சாட்சியா கொடுத்து வச்சிருக்கேன். அப்படி அத்வைத் உன் குழந்தைன்னு நீ தெளிவா சொல்ற பட்சத்துல நீயும் எனக்கு சாட்சியை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அதுக்கு பதில் சொல்லாத பாரி, நீ மறுபடியும் குழந்தைக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை எங்க கண்ணு முன்னாடி எடு, அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னா பாரி. அதை கேட்ட சைத்தன்யா விழுந்து விழுந்து சிரிச்சான். நீ எத்தனை தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் ரிப்போர்ட் இப்படித்தான் வரும் அப்படின்னு கம்பீரமா சொன்னான். அதை கேட்ட பாரி திரு திருன்னு விழிச்சபடி, வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டாம், வா நம்ம வெளியில போய் எடுத்துடலாம், கண்டிப்பா அத்வைத் ஏன் குழந்தைதான், ரிப்போர்ட் ஏன் குழந்தைன்னு தான் வரும் அப்படின்னு தெளிவா பேசினான். அதை கேட்ட அன்விதா, அது எப்படி சார் அத்வைத் உங்க குழந்தையா இருப்பான்? அதான் டிஎன்ஏ டெஸ்ட்லயே சைத்தன்யாவோட குழந்தைன்னு வந்துருச்சுல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் சும்மா வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு 2 பேரும் வெளில போங்க அப்படின்னு கோவத்தை அடக்கின குரல்ல சொன்னா அன்விதா. அதை கேட்ட ரஞ்சனிக்கும் அவமானம் பிடுங்கி தின்னுச்சு. பாரிய பார்த்து, சும்மா இருங்க பாரி, வாங்க நம்ம போலாம், குழந்தை சைத்தன்யா அண்ணாவோட தான், அப்படி இருக்கும்போது அதை கேட்டு நம்ம அவமானப்பட வேண்டாம், வாங்க எந்திரிச்சு வாங்க அப்படின்னு பாரிய வற்புறுத்தி எழுப்பினான். ஆனா பாரி அசையவே இல்லை. சைத்தன்யாவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். சைத்தன்யா உதட்டுல புன்னகையோட பாரிய பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய தோல்ல குலுக்கி, பாரி, இதுக்கு மேலேயும் உனக்கு சந்தேகம் இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு தேவை எவிடன்ஸ், அதை நான் கொடுத்துட்டேன், இப்போ நீங்க கிளம்பலாம் அப்படின்னா சைத்தன்யா. அதை கேட்ட பாரிக்கு கோபமும் ஆத்திரமும் கையாலாகத்தனமும் தலைக்கு ஏறியது. எழுந்து நின்று டேபிள புல்ஷிட் அப்படின்னு தட்டினவன், சைத்தன்யா, நீ எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன்னு எவ்வளவு கம்பீரமா இத்தனை வருஷம் இருந்தேன் தெரியுமா? ஆனா அதை ஒரே நிமிஷத்துல தவிடுபொடி ஆக்கிட்டியே, இதெல்லாம் நல்லா இருக்கா சைத்தன்யா உனக்கு அப்படின்னு கேட்டான் பாரி. அவன் பேசுறத புரியாம பார்த்தான் விழிச்சான் சைத்தன்யா. நான் எங்க பொய் சொன்னேன்? சைத்தன்யா சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு திருப்பி கம்பீரமா சொன்னான். சும்மா கதை அளக்காத சைத்தன்யா, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் போய் அத்வைத் என் குழந்தைதான், என்னோட குழந்தை மட்டும்தான் அப்படின்னு ஆணித்தரமா சொன்னான். அதை கேட்ட மற்ற 2 பேரும் அதிர்ச்சியோட பாரிய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பாரி பேசிக்கிட்டே போனான். ஆதிரா உன் கூட இருக்கவே இல்லை, என் கூட மட்டும்தான் அன்னைக்கு இருந்தா, அப்படி இருக்கும்போது அது எப்படி உன் குழந்தையாகும் அப்படின்னு பதட்டத்திலையும் கோவத்திலையும் உண்மைகளை கக்கினான். அதை கேட்ட ரஞ்சனிக்கு தலையே சுத்துச்சு. இவன் என்ன இவ்வளவு தெளிவோட பேசுறான்? ஆதிரா சைத்தன்யா கூட இருக்கவே இல்லைன்னு சொல்றானே, அப்போ இவனுக்கு எல்லா விஷயமும் முன்னமே தெரியுமா? தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமும் தன்னை ஏமாத்தினானா?
அப்படின்னு நினைச்ச ரஞ்சினி எழுந்து நின்னு பாரியோட சட்டையை பிடிச்சு குலுக்கினான். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க பாரி, என்ன நடந்தது அன்னைக்கு? சைத்தன்யா கூட ஆதிரா இல்லைன்னா அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நடந்த விஷயங்களை இப்ப நீங்க தெளிவா சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கோத்தோட கத்தினா. பாரிக்கு அப்பதான் புரிஞ்சுது, தடுமாற்றத்துல எல்லா உண்மைகளையும் உளறிட்டோன்னு. சைத்தன்யாவை நிமிர்ந்து பார்க்க முடியாம தயங்கி மறுபடியும் தலை குனிஞ்சான். அதை கண்ட சைத்தன்யா பாரிய நக்கலோட பார்த்து, ஒருத்தரை ஒரு நாள் ஏமாத்தலாம் பாரி, ஆனா தொடர்ந்து ஏமாத்தவே முடியாது அப்படின்னு சொன்னவன் பக்கத்துல இருந்த தண்ணீர் டம்ளரை எடுத்து பாரிக்கு பக்கத்துல நகர்த்தி வச்சான். அவன் அதை எடுத்து மடமடன்னு குடிச்சபடி பக்கத்துல இருந்த சேர்ல தொப்புன்னு விழுந்தான். ரஞ்சினி பாரிய பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. அன்விதா எதுவும் புரியாம சைத்தன்யாவையும் பாரியையும் மாறி மாறி பார்த்தா. ஆதிரா சைத்தன்யா கூட இருக்கவே இல்லை, பாரி கூட மட்டும்தான் இருந்திருக்கா. அப்படின்னா அத்வைத் பாரியோட குழந்தை. இது சைத்தன்யாவுக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா அப்பவே அவன் சொல்லியிருக்கலாமே. அப்படின்னா ஆதிரா சீனனோடு தான் பாரி கூட இருந்தாளா? இல்ல பாரி வேணும் நீ ஆதிரா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாளா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தலை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா அன்விதா. அவளுக்கு இப்போ கோவமெல்லாம் சைத்தன்யா மேலதான் திரும்பி இருந்தது. இவனுக்கு இதே வேலையா போச்சு, எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறதுனே முடிவு பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு மனசுல திட்டினவ சைத்தன்யாவை முறைச்சுக்கிட்டே இருந்தா. சைத்தன்யாவும் எதுவுமே பேசாம பாரிய உத்து பார்த்துக்குப்படி இருந்தான். அந்த பார்வையோட சூட்டை தாங்க முடியாத பாரி மெல்ல தலை நிமிர்ந்து சைத்தன்யாவோட கண்களை ஊடுருவி பார்த்தான். பிறகு ரஞ்சினியையும் அன்விதாவையும் ஒரு வினாடி பார்த்தவன் இனியும் உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எண்ணியபடி உண்மைகளை பேச ஆரம்பிச்சான் பாரி.